சார் வணக்கம். வணக்கம் நிர்மல். சார், இப்போது கம்யூனிஸ்ட்டுகள் விடுதலை சிறுத்தையை வந்து விஜய் ஆதரித்து அவர் பெரும்பான்மை வச்சு முதலமைச்சர் ஆனால் அவருடைய ஆட்சி வந்து எந்த மாதிரி சார் நடத்த முடியும்? இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு அந்த ஆட்சி தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று எப்படின்னா, இவங்க வந்து எதுவுமே அவருக்கு இப்போ ஏதாவது ஒரு போராட்டங்கள் இல்லை ஏதாவது ஒரு தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அரசு வந்து ஒருவேளை எதிராக இருந்தது அப்படின்னா அதை எப்படி வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து கையாளுவாங்க சார்? இல்லை, கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எப்படி கையாளுவாங்கன்னா, ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியிலே அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் என்னென்னா, ஆசிரியர் போராட்டமாகட்டும், போக்குவரத்து தொழிலாளர், அதே போல் அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் வந்து போராட்டம். அப்புறம் சாம்சங் தொழிலாளர் போராட்டம். சாம்சங்னாச்சும் ஒரு சின்ன நிறுவனம்னு வச்சுங்க, அந்த சின்ன நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது ஒரு தனியார் நிறுவனம் வேறு, அதனால் வந்து அங்கே பெருசாக வந்து அவங்களோட ரோலை ப்ளே பண்ண முடியாது. ஆனால் அரசு துறை நிறுவனங்களில் வந்து நீங்கள் வந்து போராட்டம் பண்ணலாம், அதை வந்து லீட் பண்ணலாம் சிபிஐயும் சிபிஎம்மும். இது ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வராரு, வந்தால் வந்து அவருக்கு பயங்கரமான நெருக்கடிகள் இருக்கும். அதுக்காக அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுலாம் நான் சொல்லலை, பயங்கரமான நெருக்கடிகள் இருக்கும். அந்த நெருக்கடிகளை வந்து எப்படி சமாளிக்க போகிறாரு? எனக்கு தெரிஞ்ச திமுகவும் அதிமுகவும் ரொம்ப அவசரப்படுறாங்களோ. ஆக்சுவலாக பிஜேபி ப்ரெஷர் பண்ணுறாங்க, தெரியுது, அது பச்சையாக தெரியுது. திமுகவையும் அதிமுகவையும் பிஜேபி வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஒருங்கிணைக்க வைக்க. அப்படி ப்ரெஷர் பண்ணும்போது இயல்பாக வந்து மக்களுக்கு ஒரு கோபம் வரும். இப்போவே வந்து தமிழ்நாட்டில் வந்து எனக்கு கும்பகோணம் நினைக்கிறேன், கும்பகோணம் பகுதியில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். ஏன் போராட்டம் நடத்துனாங்கன்னா, நீங்கள் விஜய் ஆட்சி அமைக்க விடலை. இது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாகும். கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை, ஒரு பதட்டத்தை, ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஒரு மாதிரி நம்ம ஒரு பதட்ட நிலையை வந்து உருவாக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் தான் வந்து இப்போ தமிழக மக்கள் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பத்திரிகையாளர்களும் அதான் சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்து பாதுகாப்பும் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் போட்டு வச்சுருக்காங்கன்னா, எந்த ஒரு அசம்பாவித சூழ்நிலையும் வந்து நடந்துடக்கூடாது. மெரினாலெலாம் போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் போட்டு வச்சுருக்காங்க? இவங்களுக்கு பயம், அந்த ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி வந்து எதாவது பண்ணிவிடுமோ, எதாவது நடந்துருமோ போராட்டம். அதனால தான் வந்து இன்னும் வீரியமாக இருக்கும். ஏன்னா 1 கோடி பேருக்கு மேலே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே போட்டிருக்காங்க. 1,70,00,000 பேர். அப்போ 2 கோடின்னு வச்சிங்களேன். இப்போ 2 கோடி பேரும் வந்து வெளியே வந்தால் என்ன ஆகும் சார்? அதில் இன்னொன்று இருக்குது, அதிமுக ஓட்டு போட்டவங்களாம் திமுகவுடைய இயற்கையாகவே எதிர்ப்பாளர்கள். அப்புறம் அவங்களும் விஜய் கூட சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை, அப்படி நம்ம பார்த்தா வச்சுக்கேன். இப்போ கம்யூனிஸ்ட்டும் போகிறாங்க டிஎம்கே பக்கம், சிபிஐ சிபிஎம்மும் போகிறாங்க ஏடிஎம்கே பக்கம், எல்லாம் போகிறாங்கன்னா அப்போ யாருக்கும் இங்கே கொள்கை இருக்குது? அதிமுகவுக்கும் கொள்கை இல்லை, திமுகவுக்கும் கொள்கை இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொள்கை இல்லை, கம்யூனிஸ்ட்டுக்கும் கொள்கை இல்லைன்னா அப்போ நான் விஜய் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டேனே. புரியுதுல்ல? இப்போ ஒரு கொள்கைவாதின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க. இப்போ ஒரு திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு, கம்யூனிஸ்ட்டுகள் அவர் சண்முகம் அவர்கள் பேசுகிறாங்க, வீரபாண்டியன் அவர்கள் பேசுகிறாங்க, கொள்கை தான் முக்கியம், அதனால தான் திமுக கூட்டணியில் இருந்தான்னு சொல்லிட்டு. காங்கிரஸே வெளில வந்துருச்சு, எனக்கு திமுக வேணாம். ஏன்னா திமுகவும் பாஜகவும் வந்து ஒரு அண்டர்டேலிங்கில் இருக்காங்க. ராகுல் காந்திக்கும் தெரியும். விஜய் வெளில சொன்னார், ராகுல் காந்தி வெளியே சொல்லல. ராகுல் காந்தி ஏன் பிரச்சாரத்துக்கு வரல? இன்னொன்னா, இந்த பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி எடப்பாடியே சொன்னார். இல்லை, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதை, எடப்பாடி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அந்த டீலிங் இருக்குது. இப்போ விஜய் வந்து வெளில சொன்னார், ஆனால் ராகுல் காந்தி வெளியில் சொல்லலை. அதனால தான் வந்து கூட்டணியை விட்டு வந்துட்டார். அதனால தான் ராகுல் காந்தி வந்து தேர்தலுக்கு பிரச்சாரமும் பண்ணல. இது ஆமாம், பாண்டிச்சேரியோட முடிச்சிட்டாரு. எங்கேயோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் பண்ணார். ஏதோ அப்போ கூட திமுக பெரியோ ஸ்டாலின் பெரியோ சொல்லவே இல்லை. காங்கிரஸ் வேட்பாளரை வந்து ஆதரிச்சுட்டு போனார். அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு இந்த கூட்டணி வந்து நீடிக்காது. அப்போ அப்படின்னா வந்து அவங்க தேர்தலுக்கு முன்பே இந்த முடிவு எடுத்திருந்தாலும் பெரும்பான்மை கிடைச்சிருக்கும், இவ்வளோ சிக்கலுக்கும் வேலை இல்லாமல் இருந்திருக்கும்ல சார் காங்கிரஸ். எந்த அப்போ வந்து காங்கிரஸில் செல்வப்பிரந்தை ஆகட்டும், அதே போல் மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும், சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், இந்த மாதிரியான மூத்த தலைவர்கள் சொல்லும்போது அதை தாண்டி வந்து ராகுல் காந்தியால் வந்து எதுவும் செய்ய முடியல. இவங்களே சொல்கிறாங்க, இவங்கள மீறி வந்து நம்ம அங்கே போனால் இவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் ராகுல் காந்தி இருந்தார். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் நினச்ச மாதிரி தான் வந்து தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வச்சிருந்தா தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகளை வேறு மாதிரி ஒரு 130-140 வந்து வின் பண்ணிருப்பாங்க. திமுகவோட சீட்டு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவோட சீட்டு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காங்கிரஸ் பிஜேபி அந்த அலையன்ஸ்னால அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து திமுக தான் வந்து தனித்து விடப்பட்டது. ஏன்னா தேசிய அரசியலில் வந்து அதிமுகவும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இருக்குது. அந்த பக்கம் யாரும் இல்லை, திமுக பக்கம் யாரும் இல்லை.
கம்யூனிஸ்ட் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகளும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆளுநர் மேலே இங்கே ப. சிதம்பரம் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும் தொடர்ந்து ஆளுநரை விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. ஆளுநர் அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லவே கூடாது, அவருக்கு பெரும்பான்மை இருக்குது, அதை வந்து ஃப்ளோர் டெஸ்ட் மூலமாக தான் நிரூபிக்கணும், இங்கே வந்து ஆளுநர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் தான் அறுதி பெரும்பான்மை 108 தொகுதியை வந்து வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதிமுக திமுக கூட்டணி வந்து நடைபெறுமா, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க என்பதை பொறுத்து தான் அது. அப்படி இன்னொரு விஷயம் சார், இப்போது ஆளுநருடைய அந்த முடிவுகள் வந்து கடந்த 2017ஆம் ஆண்டில் வந்து சசிகலா அவர்கள் 133 எம்எல்ஏவோட போயிட்டு ஆளுநரை பார்த்து அப்பயுமே அழைப்பு விடுக்கலை. அதே போல் செயல்பாடு தான் இப்போயும் ஆளுநர் இருக்காரோ? அது அப்போது அந்த இது இப்போ நம்ம கம்பேரிசன் நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஏன்னா பிஜேபி அப்பயும் அந்த நம்ம அதையும் இதையும் வந்து ஒப்பிட முடியாது. ஆக்சுவலாக இந்த தேர்தல் முடிவுகளை வந்து பாஜக எதிர்பார்த்தது, அதனால தான் வந்து விஜயை லூஸாக விட்டுட்டாங்க, என்ன பண்ணிக்கோ அந்த மாதிரி, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து தமிழக இது திமுகவும் எதிர்பார்க்கல விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் வச்சுக்கோங்க ஒரு பெரும்பான்மை வந்திருப்பார். யாருமே எதிர்பார்க்கல, இவங்க வந்துட்டாங்க. வந்தோடனே இப்போ 2 திராவிட கட்சிகளும் பயப்படுறாங்க, அடுத்து நம்மளோட இருப்பு வந்து கேள்விக்குறி ஆகுமோ, அடுத்து நம்ம கட்சி இருக்குமோ, நாம் இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்குள்ளாகவே வந்து விஜய் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க, நாம் 2 பேரும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க தான் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு வர்றது 75 ஆண்டுகள் இரும்பு கோட்டை யாராலும் தகர்த்தெறிய முடியும்னு சொல்லிட்டு வர்றாரு ஸ்டாலினை. இல்லை, ஆனாலும் நீ ஒரு விஷயம் பார்க்கணும், ஒரு மாநில கட்சியால் தான் அதை சாதிக்க முடிஞ்சுது. இப்போ விஜயால் தான் அதை சாதிக்க முடிஞ்சுது, பாஜகவாலோ காங்கிரஸாலோ சாதிக்க முடியல. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாநில அரசின் தன்மையை இங்கே இருக்கிற ஒரு கட்சி தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நாளைக்கே வந்து இதோட ஒரு சூப்பரான சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் வரலாம், அப்படி இல்லைன்னா பிஜேபி வரலாம், ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஏற்றுக்கணும்ல. பட் இதில் என்ன ஒன்று புரியுது அப்படின்னா, 2 தேசிய கட்சிகளுக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்னே விரும்பிட்டு இருக்கிறாங்க சார். அதிமுக வந்து பாஜக வந்து அதிமுக வச்சு ப்ளே பண்ணாங்க, அப்புறம் காங்கிரஸ் திமுக வச்சு ப்ளே பண்ணாங்க, இப்போ வந்து காங்கிரஸ் விஜய் கூட மாறி இருக்காங்க. காங்கிரஸ் விஜய் கூட மாறினதுக்கான காரணம் திமுக தான். இப்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில கட்சிகளும் மம்தா பானர்ஜி என்னன்னாங்க, நொறுக்கிட்டாங்கல்ல, ஏன் திமுக நொறுக்கல? அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து நொறுக்குனாங்கல்ல, ஏன் திமுக நொறுக்கல? அடுத்து இந்த கேள்வி வந்து ராகுல் காந்திக்கு இருக்கும்ல. இப்போ செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணீங்க, அதன் பிறகு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக மினிஸ்டர்ஸை யாரும் தொடவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, இப்போ நீ ஒரு ராகுல் காந்தியாக இருக்க, என்ன யோசிப்ப நீ? திமுக டபுள் கேம் ஆடுறாங்க, அது இயல்பாக இருக்கும்ல ராகுலுக்கு. அப்போ நீங்கள் வெளியில் மட்டும் வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே வந்து பாஜக கூட ஒரு கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் வந்து நினைக்கிறேன். சார், எனக்கு இப்போது நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கூட்டணி வந்து சரியானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? எது? டிவிகே காங்கிரஸோட கூட்டணி? இல்லை, நான் வந்து அந்த கூட்டணியை ஒரு இயல்பான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா டிவிகே வந்து பாஜக கூட வந்து ஒரு மறைமுக கூட்டணி வைக்கல. அந்த கரூர் விஷயத்துலேயே வந்து அவர் கூட்டு விசாரித்தாங்க, அவர் படத்தை வந்து வெளியிடலை, ஜனநாயகன் படத்தில். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அவர் நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. திமுக எந்த மாதிரியான இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? எதுவுமே இல்லை. அதிகபட்சம் கடைசியாக வந்து செந்தில் பாலாஜி கைது பண்ணாங்க. செந்தில் பாலாஜி கைது பண்ணாருன்னா அவர் ஊழல் பண்ணாருன்றதுனால கைது பண்ணாங்க. இப்போ யாருமே ஊழல் பண்ணலையா டிஎம்கேல? இல்லை, எல்லாரும் ஊழல் பண்ணாங்க தான். இவர் ஃபேஸ் பண்ணுறாருல, அப்போ டிஎம்கேல வந்து ஏன்னா இப்போது இதில் ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போது நான் ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டு முழிக்கிறதும், ஏதோ மக்கள் பிரச்சனையில் என் மேலே கேஸை போடுறது, இல்லை எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்குன்னு பயப்பட தேவையில்ல. இப்போ எப்படின்னா, இவங்க வந்து ஊழல் செஞ்சாங்க, அதனால் இவங்க வந்து பாஜகக்கோ இல்லை மேலே யார் வந்தாலும் பயப்படலாம். விஜய் இது வரைக்கும் ஊழல் செய்யலை, அதனால் அவருக்கு பயம் இருக்கணுன்ற வந்து அவசியம் கிடையாது, யாரும் பயமுறுத்த முடியாது. இல்லை, அவருக்கு பயம் இல்லை. அதை தாண்டி அவருக்கு வந்து ரொம்ப அவருக்கு ராகுல் காந்தி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2010 விஜய் அவர்கள் காங்கிரஸில் சேர்ந்து, ஏன்னா தமிழ்நாடோட காங்கிரஸ் லீடராக விஜயை வந்து அறிவிக்கிறதா இருந்தது. அந்த டைமில் வந்து போர் நடைபெற்றது, அந்த இலங்கை போர். அதன் பிறகு வந்து உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் வந்து அவங்க காங்கிரஸை ஓரளவுக்கு எதிர்க்க தான் ஆரம்பித்தார். எதிர்க்கிறதுனால சைலண்டாக இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் வந்து இந்த மாதிரி அந்த இஷ்யூ வந்து இப்போ வந்து டைலூட் ஆகிடுச்சு, அது மறைஞ்சிருச்சு. இப்போ வந்து திரும்ப எடுத்துகிட்டு வராங்க, விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி, ஈழத்தமிழர் கொன்று குவித்த காங்கிரஸ் அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது லைக் அது சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது எல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க. இப்போ வந்து திமுக காரங்களே சொல்கிறாங்க ஈழத்தமிழை கொண்டு குவித்த. இல்லை, அது திமுக காங்கிரஸ் இருக்கும்போது, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பயங்கரமாக
ஜெயலலிதா சூப்பராக ப்ளே பண்ணாங்க, ஓகேங்களா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து சரியாக ப்ளே பண்ண தெரியலையா அப்படின்னு நம்மளுக்கு பட் தெரியல. ஆனால் அது இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, சீமான் அவர்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது பெருசாக வந்து ஆனால் சீமான் இருக்கும்போது ஜெயலலிதா சூப்பராக யூஸ் பண்ணாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச அந்த இஷ்யூ வந்து கருணாநிதி இருக்கும்போது ஜெயலலிதா தான் சூப்பராக யூஸ் பண்ணி லைக் பவருக்கு வந்தாங்க. 2016 வரைக்குமே பவருக்கு வந்தாங்க. அந்த விஷயத்தை பேசி ஆனால் அது அப்படியே மறைஞ்சிறதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணம். இல்லை, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கீழே இருந்து வந்தார்ல, லைக் மேல் மட்டத்தில் வந்து எப்படி அரசியல் பண்ணணும், எந்தெந்த இஷ்யூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிலன்னு நினைக்கிறேன் அவருக்கு. நான் அவர் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ எந்தெந்த இஷ்யூலாம் எடுத்து டிஎம்கேவை வந்து டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. இப்போ வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம், விஜய் வந்து ஆட்சிக்கு வரட்டும், அவர் ரூல் பண்ணட்டும், பண்ணிவிட்டு அவர் ஆட்சியில் வச்சுங்க, இப்போ இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் வந்து ஆதரவு பின்வாங்கட்டும். ஆனால் ஒருத்தவர் வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பு, அது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே, அவர் வந்து சிஎம் அரியணை ஏறுவதற்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கூட வந்து அவருக்கு தான் வந்து ப்ளஸ் ஆகும். ஆமாம், இல்லை ஒருத்தவனுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்து அவனுக்கு எல்லாமே தெரியுது, ஓகேவா. லைக் இப்போ படிக்கிறான், ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு கடைசியாக ஃபைனல் எக்ஸாம் வருது. இல்லைடா நீ ஃபெயில் ஆகிடுவா பாஸ் ஆகிடுவா, எனக்கு வந்து பயமாக இருக்குது, அதனால் நீ எக்ஸாம் எழுதாத. அது கூட இல்லை சார், எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வேலை போட மாட்டேன், வேலை போட மாட்டேன் அப்படி சொல்லலாம். எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இவனுக்கு வேலை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா படிச்சுட்டான் ஒழுங்கா, பட் இவன் ஒழுங்காக வேலை செய்வானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. வேலை செய்வானா இல்லை, அதை வந்து கூட இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் பண்ணி கெடுப்பாங்கல்ல ஒரு கம்பெனியில் நம்ம சேரும் போது, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இல்லை, அவன் வேலையை அங்கே 2 பேரும் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது திமுகவும் அதிமுகவும் சொல்கிறது. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த இஷ்யூவை. ஏன்னா பிஜேபி என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்குங்க. உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் போகலாம், அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு டைம் ஆகி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த்னாச்சும் ஆகிடும் போல் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா. டெய்லி பிரேக்கில் அவ்வளோ 1 மந்த்துக்காகலாம் புதிய ஆட்சி அமைக்காமல் இருக்க மாட்டாங்க. இல்லை, அதிகபட்சம் 1 மந்த் எடுத்துப்பாங்க. 1 மந்த்துக்குள்ளே ஆகிடும். எப்படினாலும் வந்து இந்த மாதிரியான இஷ்யூலாம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனீங்கன்னா சீக்கிரமாக எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போ 2 தரப்புலேருந்துமே வந்து வாதங்கள் வைப்பாங்க. அவர் மெஜாரிட்டி வச்சுருந்தா நாங்கள் சேர்ந்து ஒரு மெஜாரிட்டி காட்டுவோம், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரியான நிறைய சட்ட சிக்கல்களும் இருக்குது. சட்ட சிக்கல்னால் யார் மெஜாரிட்டி அப்படின்னு கேட்பாங்க. சிங்கிள் மெஜாரிட்டி. சரி, இப்போ யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ ஆளுநர் ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக விதி என்ன இருக்குன்னா, யார் அதிக சிங்கிள் மெஜாரிட்டியோ அவங்கள தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். ஓகேவா, கூப்பிட்டு அங்கே சட்டமன்றம் வரைக்கும் போயிட்டு ஃப்ளோர் டெஸ்ட், அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் யாராவது கொண்டு வருவாங்க. அதன் பிறகு தான் வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம் இருக்கிறாரோ. அதுக்கு ஏன் தெரியுமா, விஜய் வந்து அந்த ஃப்ளோர் டெஸ்டிங்லேயே அவங்க தரப்பு இருக்கிறாங்க. ஒரு வேளை வந்து ஆட்சி அமைக்க போயிட்டு நம்மளுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்ற ஒரு கட்டம் வந்துச்சுன்னா நிறைய அதிமுக எம்எல்ஏஸ் வந்து கடன் உடனே வாங்கி செலவு பண்ணியிருப்பான். ஆமாம், அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இப்போ இது பண்ணி ஆட்சி காலத்தில் என் பதவி தான் போகும், பரவாயில்ல நான் போட்டு நான் எம்எல்ஏவாக இருந்துட்டு போகிறேன்னு கூட யோசிப்பாங்க. அந்த ஒரு கான்செப்ட் இதில் நிறைய பேர் திமுகவிலே அப்படி நினச்சாலும் நினைப்பாங்க. ஓகேவா, திமுக நினைப்பாங்க, அதிமுக நினைப்பாங்க, பாமக நினைப்பாங்க. ஓகேவா, அதனால் கடைசி கட்டத்தில் ஆதரவு கொடுத்துட்டுனா வச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து அவன் தகுதி நீக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் மறு தேர்தல் வச்சு அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு. அதுக்கு வந்து இப்போவே வந்து வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. இன்னொன்று சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.